ஹலோ கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் டெஞ்சிகுமார் பாட்காஸ்ட். கடைசியாக எபிசோட் போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வருஷமும் விட்டுறக்கூடாதுன்ட்டு கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி ஒரு டாபிக் யோசிச்சிருக்கேன். என்னென்னா, இந்த வாரம் இல்லை இந்த மாதம் நடக்கிற சினிமா ஈவெண்ட்ஸ் இல்லைனா ஜென்ரலாக நடக்கிற ஸ்டப்ஸ்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் அப்படின்றதான் பிளானு. பார்ப்போம் இந்த எபிசோடு எப்படி போகுதுன்ட்டு. இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்த எபிசோடுக்கு வரும், கேளுங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறப்ப இன்னைக்கு என் கூட டோனி வந்திருக்காப்புல. டோனி சொப்ரானோ. அப்படியே ஒரு வணக்கம் சொல்லிடுறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஓகே, பெருசாக வைக்காம சின்னதாக வச்சு சும்மா ஒரு டெஸ்டிங் எபிசோட் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ரொம்ப நாள் கழிச்சு பேசினா என்ன கேட்போமோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கடைசியாக என்ன படம் பார்த்தேன்? கடைசியாக துரந்தர் 2 தான், வேற என்ன? சரி, துரந்தர் 2 பற்றி கடைசியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி துரந்தர் 2க்கு முன்னாடி தியேட்டர்லயா லைக் நார்மலாவா? படம் அவ்வளோ நார்மல் படம். அது சொன்னா ஆக்சுவலி ரொம்ப கேவலமா இருக்கும், சொல்லணுமான்னு தெரியல. பிரியங்கா மோகன் நான் நெட்ஃபிளிக்ஸ்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். தயவு இன்னும் அந்த படமா? அது ஏதோ கொரியன் படமா? ஆமா, அதுதான், சீரியஸா அதுதான். சத்தியமா அதான். இல்லைனா ஓகேடா, டேய் பீக்கி பிளைண்டர்ஸ்டா, நான் சொல்றேன் நீ போடு. ஓகே, கேளு மரடா. பீக்கி பிளைண்டர்ஸா? ஆமா, பீக்கி பிளைண்டர்ஸ் படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வந்துச்சுல. ஆமா ஆமா. சரி, அதை விட பிரியங்கா மோகன் படம் எப்படி இருந்துச்சு? சரி, ரெண்டுத்தையும் சொல்லிட்டா அப்போ. ஓகே, நான் லேட்டஸ்டா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு கப்புள் ஆஃப் மூவிஸ் பிரியங்கா மோகன் ஒன்று, ஏதோ இந்த கொரியா அந்த மாதிரி ஒரு மூவி. அது என்ன பார்த்தோன்னு மேட் இன் கொரியா. நார்மலா அந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டியே? இல்ல, எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி படம் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப காணியா இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு காணியா இருக்குன்னு நான் பார்க்கணுன்றதுக்காகவே பார்ப்பேன். இப்போ இந்த நம்ம பாலையா படம் கேசரி எல்லாம் உட்காந்து ஒரே ஸ்டேட்ல பார்த்தேன். எந்த அளவுக்கு நீ காணியா வச்சிருக்கேன்னு நான் பார்ப்பேன் உட்காந்து. அது ஒரு என்டர்டெயின்மென்ட். பிரியங்கா மோகன் சைடு கேரக்டர் இருந்தாலே எனக்கு பார்க்க யோசிப்பேன் 2-3 தடவை. கண்டிப்பா மெயின் கேரக்டரை வச்சு பார்த்திருக்கியே. டாக்டர் எப்படியோ டாக்டர் படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஓவர் செட் பண்ணிச்சு. அப்புறம் போவோம் எக்ஸசைஸ். டாக்டர்ல என்னன்னா கேரக்டரே அப்படிதான், பெருசா பேசாம இன்னசென்ட்டா நடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா மெயின் கேரக்டர்னு தெரியல. வரப்ப அதுதான் அதுதான் மெயின் ஸ்ட்ரீமாவே இருக்கும். லைக் அதுதான் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கனால சரி, இந்த காணியா இருக்கும்போது எவ்வளவு காணியா இருக்குன்னு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப முடியல. கொரியா அந்த பேண்டு கண்டிப்பா கொரியானே உங்களுக்கே தெரியும். பிடிஎஸ் ஆரல்கள் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் மில்க் பண்ணாங்க. ஆமா, ஆனா என்னதான் சொன்னாலும் பிரியங்கா மோகனுக்கு படம் வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் பீக்கி பிளைண்டர்ஸோட லாஸ்ட் மூவி இம்மார்டல் மேன் வந்துச்சு. ஆனா லைக் எப்படி சேம் காஸ்டிங், அதேதான். கில்லியன் மர்ஃபி எல்லாரும் சேம் காஸ்டிங் தான். பட் அது நல்லா இருந்துச்சு, எண்டிங் நல்லா இருந்துச்சு. பட் அவ்வளோ ஒரு லெஜெண்டரி சீரிஸ்க்கான படமான்ற மாதிரி தெரியல. பிரேக்கிங் பேடுக்கு எல் கேமினோ அந்த மாதிரி இல்ல. ஆமா, அந்த மாதிரி இல்ல. அப்புறம் ரீசெண்டா நான் என்ன பார்த்தேன்னா, அதான் துரந்தர் 2 பார்த்தோம், சேர்ந்து தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வித் லவ் பார்த்தேன். அப்பா, எத்தனை ஸ்டார் கொடுத்திருந்த? ஹாஃப். ஏன்னா லைக் எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. எனக்கு அவன் சொல்ற நாஸ்டாலஜியும் சரி, இது ஃபீல் குட்டா இருக்கணும் இருக்கணும்ன்ற மாதிரி மெனக்கெட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. அழகா தெரியும். ஃபர்ஸ்ட் டேட்ன்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டே இந்த மாதிரி யாரும் முடிவு எடுப்பாங்களா? டக்குன்னு லைஃப் மித்துன்றா, கூட்டிட்டு போறா, டக்குன்னு ஏதோ நடக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஷான் ரோல்டன் பின்னிட்டாப்ல அந்த படத்துக்கு. பின்னிட்டாப்ல அதே மாதிரி ஒரு மேண்டேட்டரி ரெட்ரோ சாங் வச்சே அவன நண்பர்களேன்ற மாதிரி ஒரு மேண்டேட்டரி ரெட்ரோ சாங். யார் ஆரம்பிச்சு விட்டது? யார் ஐயோ, லோகேஷ் கனகராஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? அவர் வேற இண்டஸ்ட்ரிக்கு தாவிட்டாரு. இல்ல டிசியா? டிசி. அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. அசோக் பில்லர்ல லைக் இந்த எலெக்ஷன் செக்கிங் நடக்கும்ல, அந்த எலெக்ஷன் செக்கிங் அப்போ ஒரு வேன் ஏதோ ஒரு கார்ல கன்ஸ் மாட்டிருக்கு. ஏகேவோ எம் சீரிஸ்ல ஏதோ ஒரு கன்லாம் மாட்டிருக்கு. அது எடுத்துட்டு பார்த்தா அதெல்லாம் ஃபேக் கன் ஷூட்டிங்கன்னா, அது லோகேஷ் கனகராஜ் ஷூட்டிங்க்கு போக வேண்டிய கன்னா. சீரியஸ்லி. அப்புறம் அது இன்ஃபர்மேஷன் எடுத்து ஓகே லோகேஷ் கனகராஜ் ஷூட்டிங்னு அப்படியே விட்டாங்களாம். ஸோ ஏதோ நடக்குதுன்ற மாதிரி. இது என்ன ஆச்சரியம்? லோகேஷ் படத்துல கன் இல்லைன்னா எப்படி? கன்னு, ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்.
ஆமா. அடுத்து டிசி ஆனா போயிட்டு இருக்கா இப்போ. ஒத்துக்கலாம். அது வந்து அத தாண்டி எனக்கு வந்து வேற எதுவும் எழுத தோணல அப்டின்றான். என்ன பண்றது? நல்லா பண்ணா ஓகே தான். நல்லா பண்ணா ஓகே தான். லைக் இப்போ எல்லா டைரக்டருக்கும் ஒரு டச் இருக்கும். இந்த ஜானர்னா இது ஒரு மாஸ்டர் பண்ணுவேன்ட்டு. அது நீ மாஸ்டர் எக்ஸாம்பிள் பண்ணியா வெற்றிமாறன். வெற்றிமாறன் சமத்துவம், லவ் படம் எடுத்து பார்த்தா கேவலமா இருக்கும்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கு ரா வயலன்ஸு, பொலிடிக்ஸ் வயலன்ஸு, அந்த மாரி. ம். பாலிடிக்ஸ். ஸோ அதுல வரும்போது அவன் அந்த ஜானர விட்டு வெளில வராமயே இருப்பான் வெற்றிமாறன். அவனோட லைக் இதுதான் வரும்போது ஸோ இட் டசன்ட் கோ அவுட். அதிலேயே இருந்துடுறான். ஸோ அது பெட்டர். இது லோகேஷ் உனக்கு பெஸ்ட்டு. அது பண்ற மாரினா ஓகே தான். வேற டிசி எந்த தான். படமும் நான் பார்க்கல. ரீசென்ட்டா நாங்க 4 பேரு பாட்டு வந்துச்சு. எந்த தைரியத்துல அந்த டாபிக் எடுக்குறதுன்னு தெரியல. நான் இன்னி வரைக்குமே ஆக்சுவலி ஏய் இல்லடா. நான் அத பதிவு பண்ணியே ஆவேன். பதிவு பண்ணியா ஆமா. பக்காவான பாட்டுங்க 4 பேரு. அதாவது எவ்வளோ மொக்கையான பாட்டுக்கு கூட வந்து YouTubeல வந்து ஒரு சாலிடா ஒரு சப்போர்ட்டிவா கமெண்ட் கண்டிப்பா இருக்கும். நான் போய் பார்க்குறேன். ஆனா இது YouTube ஆனா நான் கமெண்ட்ஸ் ஒண்ணு நோட்டீஸ் பண்றேன். ஆ. சாய் அபிங்கர் ஃபேன்ஸ் இப்பயே டாக்ஸிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓ! சாய் பகர் ஃபேன்ஸா? ஒருத்தன் ஒரு கமெண்ட் பார்த்தேன். பாட்டு நல்லா இல்லன்னு ஒருத்தன் போட்டிருந்தானா, சரி. கீழ இன்னொருத்தன் போயிட்டு, ப்ரோ வேற ஹெட்ஃபோன்ல கேளுங்கன்ட்டு ஏஆர் ரஹ்மான் ஃபேன் மாரி அடிச்சுக்கிறானுங்க. பேஸ் பிட்காயின் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட்லாம் ஒரு இருக்கணும். அளவுக்கு அப்பதான் தான்டா. நல்லா இருக்கும். அப்படின்லாம் பேசிக்கிறான். சர்க்காசமா என்னன்னு தெரியல. இல்ல நான் லைக் அது வந்து ஒரு YouTube கமெண்ட் செக்ஷனா இல்ல Insta கமெண்ட் செக்ஷனானே தெரியல. ரோஸ்ட் பண்றலாம் வந்து அப்படி இருந்துச்சு. லைக் நான் அந்த அளவுக்கு எப்படி ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்டா அடிச்சு நான் பார்த்தது இல்ல இதுவரைக்கும் எந்த பாட்டுக்கு. ஏன் இதுக்கு அடிச்சாங்களா என்ன? ஆமா YouTube அந்த கமெண்ட் செக்ஷன் பாரு நீ. உனக்கு ஃபுல்லாவே ஃபுல் ரோஸ்ட்டா தான் இருக்கும். நான் எதுவுமே பார்க்கல. நான் பாட்டுன்னு பாட்டு கேட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு என்னன்னா, பக்கம் சாயா வந்து வெங்கட்ட ஒரு ம். அனிருத்தையும், தமனையும் சேர்த்த மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அது வியர்டா இருக்கிறதால நல்லா இருக்கு எனக்கு. டேய் நீ சர்க்காசம் பண்றன்னா சொல்லிட்டு பண்றா. எனக்கு டேய் கண்டுபிடிக்கவே சர்க்காசம்லாம் இல்ல. முடியல. இங்க ஒரு சீரியஸா சொல்றேன். எனக்கு சாய வெங்கட்ட புடிக்காத பாட்டுன்னா, இதுதான். ஏன்னா கருப்புல இன்னொரு பாட்டு இருக்குமே. என்னது? இன்ட்ரோ காட் பாட்டா மோடு. அது? காட் மோடு. ஆமா, ஆமா. எப்பான்னு இருந்துச்சு. அது கடுப்பா இருந்துச்சு. பாப்போம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் கரியரு. ஒரு பக்கம் வந்து படத்தோட ஹைப்ப குறைக்கணும்ல ப்ரோ. அதான் மொக்க பாட்டு. படத்துக்கு ஹைப்பே டேய், இல்லடா. டேய். அதுதான் கேட்க மாட்டேன். சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு தனி உலகம்ல இருக்காங்க. தனியுலகம்.comல. அயன் லைக் வந்தா எப்படியும் உங்களெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுடா. மங்காத்தா அயன் வரப்ப. வந்தவங்க. அஜித், விஜய் ஃபேன்ஸ் வந்து கரெக்ட்டா போய் ட்விட்டர்ல சண்டை போயிட்டு இருக்கும். நாங்களும் இருக்கோம்ன்னு காட்டுறதுக்காக இவனுங்க ஏதாவது வாய விடுவானுங்க. எங்களையும் கண்டுக்கோங்கடா. நாங்களும் காம்படிஷன்ல இருக்கோம். எனக்கு என்னன்னா பாவமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம். நான் நான் ரெட்ரோ வரப்பலாம் என்ன தெரியுமா யோசிச்சேன்? ரெட்ரோ வந்து எனக்கு புடிச்சது அத விட்டுரு. பார்த்துட்டு சரி ஓகே. ஆனா சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஓகே தான் போல. அவங்க கொண்டாடுறாங்க போல அப்படின்னு போய் பார்த்தா, அவங்களே போட்டு அடிக்கிறானுங்க. இப்படி இருந்தா எப்புட்றா ஹிட் ஆகும் படம்? எனக்கு அவ்வளோ செட் ஆகல. அத போட்டா வந்து ஐயா ஜடாமுடின்னு கும்பிடுறானுங்க. பூஜா ஹெக்டே வந்து சிறப்பான சம்பவம் பண்ணிடுச்சு அந்த படத்துல. பூஜா ஆக்டே நடிச்சு எனக்கு தெரிஞ்சு எந்த படமும் ஓடுனது இல்லன்னு நெனைக்கிறேன். ஆமா. கூலி ஆமா. ஓடிச்சு. எனக்கு ஆனா நல்லா இல்ல. கூலி சரி. சரி விடு. கூலி கூலி தனி டாபிக். அடுத்து வந்து இசை பத்தி பேசும்போது சாய அபியங்கர் சொல்லட்டோமா? ம். மீசியம் முறுக்கு 2 வேற வருது. கண்டிப்பா. லைக் மியூசியம் முறுக்கு 1, 2 பத்தி எனக்கு தெரியல. ஆனா எப்படி மீசியம் இருக்கும்ல. முறுக்கு 2 இனிஷியலா பண்ணியிருக்கவே வேணான்றது தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. இது டைரக்ஷனும் இப்ப பாதியானா? எல்லாமேடா டைரக்ஷனு, எல்லாமே அ பார்ட் 1 மாரியே அப்படியே. லிரிக்ஸ்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே. ஏன்னா பார்ட் ஹிப்ஹாப் 1ன்றது தமிழானா வந்து என்ன அவனும் ஜீவாவும் தான். ஓகே. பார்ட் 2 பத்தி எனக்கு தெரியல பெருசா. பட் பார்ட் 1ன்றது வந்து எப்படி நம்ம ஏஜ் இருந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு காலேஜ்னா எப்படி இருக்கணும்ன்ற ட்ரீம் லைஃப் அந்த மாரி செட் பண்ண ஒரு ஏமாத்துன படம். படம் நல்லா இருந்துச்சு. ஆனா நம்மள ஏமாத்திட்டாங்க. ஏமாத்துனாங்க ஆனா நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. லைக் அ ஒரு சூப்பரா ஒரு இருந்துச்சு. சாங் பிளேஸ்மென்ட்டும். சாங் பிளேஸ்மென்ட் யா. எனக்கு தெரிஞ்சு பாட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி கதை எழுதியிருக்கான் போல அந்த இதுலே. அவன் இதுக்கு ஏத்த மாரி. அந்த மாரி இருக்கும் இருக்கலாம். ஒரு ஒரு பாட்டும். ரொம்ப பாட்டு சூட்டும். லைக் இப்போ இப்போ வர படங்கள்ல கூட வந்து இந்த ஸ்கூல் லைஃப் இருக்கும், காலேஜ் லைஃப் இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அந்த ஸ்கூல் லைஃப் காட்டுறதும், அந்த காலேஜ் லைஃப் ஒரு மாரி நேச்சுரலா கனெக்ட் ஆகுற மாரி உண்மையிலே இப்படிதான் இருக்கணும். அந்த ஆர்டிபிஷியல் எலிமெண்ட் எதுவுமே இருக்காது. ரொம்ப அதேதான், நேச்சுரலா அதேதான். நல்லா இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வைப் இருக்கிறதால நம்ம அப்படியே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறோம். டயலாக்லாம் ஷார்ட் ரொம்ப ஃபிலிம் உண்மையிலே மெனக்கெட்டு மாரி தான் அ எடுத்தாங்க. சுந்தர் சி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அது கேட்டிருக்கியா? இல்ல, இல்ல. என்னது? சுந்தர் சி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவான். இந்த மாரி ப்ரொடியூசர்ன்னு அவங்க ஒரு சில டிராஃப்ட்லாம் எடுத்து காமிச்சாங்களாம். ஷூட்டிங் கொஞ்ச நாள் ராப் பண்ணிட்டு சுந்தர் சி பயந்துட்டானாம். ம். "தம்பி குவாலிட்டி, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் மாரியே இருக்கேப்பான்ட்டு" ஒரு அப்புறம் அதெல்லாம் டெலீட் பண்ணாங்களாம்.
இல்ல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து மூவி இது ஃபீச்சர் ஃபிலிம் நல்லா இருக்கணும்ன்ற மாரி, அப்புறம் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. ஆதினாக்கு வந்து ஒரு ஒரு கேவலமான ஸ்டேஜ் இப்ப. ஏன்னா, சாயா அபியங்கரே வந்து தூக்கி சாப்பிட்டு போறாப்ல வியூஸ்ல. பட் பவளமல்லி. இப்போ பாதி 100 டைம்ஸ் பெட்டர் தென் சாய் அபியங்கர். அது ஏன்னா, அந்த மாரி ஆல்பம்ஸ்லாம் இருக்கு. இல்லையா? ம். அது ஒரு தனி கொட்டேஷன் இருக்கு. எபிசோடா பேசலான்னு இருந்தேன்டா. ஆதினா எப்படி வந்து ஆதினாவோட ம். டவுன்ஃபால் பத்தி. டவுன்ஃபால் பத்தி. அ ஆக்சுவலி அவரோட தனி யாருமே சின்சியர் பண்ண டவுன்ஃபால் நெனைக்கிறேன். அவர் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஆனா, அத யாருமே ரெகக்னைஸே பண்ணல. இப்படி ஒருத்தர் இருந்தா டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு மறந்து போன மாரி இருந்துச்சு. ஏதோ பெருசா கண்டுக்கல யாருமே. ஏன்னா அனிருத் அந்த பேக் டு மாரி பேக் ஆயிடுச்சு. அனிருத்தே எல்லா படமும் போனதால, அனிருத் அது யாஹ்! மட்டும் இல்லாம நடுவுல பிரேக் எடுத்தான்ல இவன். டிகிரி ஆமாமா. இது ஏதோ பிரேக் பண்றான். ஒரு வேற என்ன நடக்குது இப்ப? மணிரத்னம் புது படம் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஆமா. பார்த்தேன். பெருசா உள்ள போல நான். அ ஆ ஒண்ணும் இல்ல. அனௌன்ஸ்மென்ட் தான். போஸ்டர் கூட இல்ல. ம். விஜய் சேதுபதி, ஓ! சாய் பல்லவி, ஏ.ஆர். ரஹ்மான். ஏ.ஆர். ரகுமான். வித்தியாசமான கொலாபா இருக்கு. விஜய் சேதுபதி, சாய் பல்லவி. ஜட்ஜ் பண்றியாடா? ஜட்ஜ்லாம் பண்ணல. சாய் பல்லவி எனக்கு தெரிஞ்சு கடைசியா அந்த சீரிஸ் ஏதோ இந்த நவர் அதுக்கப்புறம் இத இப்ப தான் நெனைக்கிறேன். தெரியல எனக்கு. அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மணிரத்னம் மேல யாரும் இப்போ ஹோப் வைக்கிறது இல்லல்ல. கண்டிப்பா. லைக் மணிரத்னம் மோசம் விஜய் சேதுபதி சரி, விஜய் சேதுபதி ஒரு ப்ராப்பர் ஒரு ஆன்டகனிஸ்ட்டா இருந்து ஹிட் குடுத்த படம் கடைசியா எப்போ? ஜவானு 1000 கோடி. ஜவானா? ஆன்டகனிஸ்ட்டா? ஆன்டகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட்டா? தான்டா அவன். அதான் அதுல ஆன்டகனிஸ்ட், புரோட்டகனிஸ்ட்டா? ஏன்டா இப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா! இல்லடா, இல்ல மகாராஜா ஹிட் ஆச்சுல்ல. ஆ மகாராஜா தான் கடைசின்னு மகாராஜா நெனைக்கிறேன். மறந்தே போயிட்டேன். ம். மகாராஜா சூப்பர், சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அது அதுல சூப்பரா நடிச்சிருப்பான். விஜய் சூப்பரா சேதுபதி இருந்துச்சு. சூப்பரா நடிப்பான். ஆனா டைரக்டர்ஸ் தான் சில டைம் சொதப்பிருவாங்க அவன வச்சு. ம். எனக்கு தெரிஞ்சு இல்ல டைரக்டர் சொதப்படுறத தாண்டி, சம்மந்தம் இல்லாம இவன் சும்மா கருப்பா இருக்கான்றதாலே வில்லேஜ் கான்செப்ட்ஸ்ல எடுத்து வில்லேஜ் ரேண்டமா கான்செப்ட்ன்றத தாண்டி சொருவிறாங்க. ம். ரன் சொல்றத தாண்டி ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து கரெக்ட்டான ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸ்கிரிப்ட் நமக்கு வந்து வரதான் செய்யும் நெறைய. நம்ம தான் கரெக்ட்டா பார்த்து ம். எடுக்கணும். வரதெல்லாம் வந்து ஓகே, ஓகே, ஓகே பண்ணாம, ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது அந்த 1 வருஷத்துல மட்டும் 7 படமோ, 8 படமோ என்னமோ வந்துச்சு விஜய் சேதுபதி. ரெக்க டைமர் ரெக்க. ஆ அந்த டைம்ல அப்புட்லாம் ஆமாமா. குவாலிட்டியா இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு வந்துச்சு இந்த படம்லாம். ஆனா குவாலிட்டின்னு யோசிக்கிறப்போ என் ரெக்கன்னு தெரியாம வந்துருச்சு வாயில. எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் சேதுபதி போஸ்டர் மாசம் மாசம் போஸ்டர் புதுசா ஆமா. அது வந்துட்டே இருக்கு. செம்ம ட்ரோல் ஆச்சுல்ல. அப்பலேருந்து அப்பா! அவன் முடிவு பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். இனிமே நம்ம ம். வருஷத்துக்கு 1 படம். வருஷத்துக்கு 2 படம் இவ்வளோதான் பண்ணணும் அப்டி. அதே மாரி எனக்கு பெர்சனலா விஜய் சேதுபதி வந்து வில்லன் தான் எனக்கு பெர்சனலா பிடிக்கும். ஒரு ஆன்டகனிஸ்ட்டா இருக்கும்போது ம். எல்லா கேரக்டரும் நெயில் பண்ற மாரி இருந்துச்சு. ஒரு விக்ரம் வேதா, மாஸ்டரு வில்லனா அ இருந்தா அவன் இம்ப்ரூவ் பண்ணியே கொஞ்சம் நல்லா நடிச்சிடுறான். ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு அவனோட இது எசன்ஸ் வந்துரும். எசன்ஸ் வந்துருது. ஹீரோவா இருக்கும்போது நல்லா இல்லன்னு இல்ல. பட் எனக்கு பெர்சனல் ஃபேவரைட் ஃபர்ஸ்ட் அந்த கார்த்திக் சுப்ராஜோட டெபியூ பீட்சா. அது சூப்பரா இருக்கும். ம். பீஸா இன்னி வரைக்கும் பாக்கல. அட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அது வந்து ஹாரர்ல ம். டிஃபரண்டான கான்செப்ட். சூப்பரா இருக்கும். தியேட்டர்ல பார்த்தேன் நான் சின்ன வயசுல. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்ப வந்து ம். ரீசென்ட்டா இன்னொன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஹாரி ம். பாட்டர் சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? அது வந்து ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அப்படியா நான் பார்க்கல. அது எப்டின்னா, இப்ப 7 புக் இருக்கா? ம். 7 சீரிஸ் வரும். ஆனா ம். ரொம்ப டீட்டெயில்டா எடுக்க போறாங்க அப்டின்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ம்ஹ்ம். அதுக்கே நெறைய கேஸ்டிங்ல இது ஏன் போட்டீங்க? அது ஏன் போட்டீங்கன்ட்டு புக் ஆனா இப்போ ஃபேன்ஸ்லாம். ஸ்கோப் இருக்குமா? இப்போ வந்துச்சுனாலும் ஹாரி பாட்டர். எது? இல்ல இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுனாலும் அந்த முன்ன இருந்த அந்த கிரேஸ் அந்த ஸ்கோப் இருக்குமான்றேன். ஆமாமா. முன்ன இருந்த மாரி வராது. ஏன்னா கேஸ்டிங் கண்டிப்பா. நம்ம மைண்ட்ல உட்காந்துரும்ல சின்ன வயசுல ம். பார்த்தது. கண்டிப்பா. இதான் ஹாரி ஆமா. பாட்டர்ன்னு மண்டையில ஒட்டிக்கும். அத தாண்டி எப்டி ம். இவனுங்க பண்ண போறாங்கன்னு தெர்ல. நான் சின்ன வயசுல ஹாரி பாட்டரோட நான் எனக்கு புடிச்ச பிரான்சைஸ் வந்து நான் பார்த்து வளர்ந்தது வந்து நார்னியா தான். அது நார்னியா எனக்கு ரொம்ப ஆமாமா. பிடிக்கும். நார்னியாவும் அந்த டைம்ல ம். நான் சிடிலாம் போட்டு பார்த்துருந்தேன். சின்ன வயசுல. சூப்பரா இருக்கும். அந்த சிங்கம்லாம் பேசும்போது, என்னடா சிங்கம்லாம் பேசுது. நல்லா இருந்துச்சு அது சின்ன வயசுல. வேற ஏதாவது நடந்திருக்கா? இது ப்ராஜெக்ட் ஹைல் மாரி. ரைன் ஆ கோஸ்லிங். கரெக்ட், கரெக்ட். நீ பார்த்துட்டியா? இல்ல பார்க்கணும். ஆனா பார்ப்பனான்னு தெரியல. டைமும் இல்ல. நானும் பார்க்கல. ஆனா போணுமா? வேணாமான்னே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். டவுட்டா தான் இருக்கு. ப்ராஜெக்ட் ஹைல் சரி. மாரி. ஓகே, ஓகே. இப்ப ரீசென்ட்டா பார்த்த படம் பத்தி பேசுவோம். துரந்தர் 2. துரந்தர் 2 ஒண்ணா போனோம். தலைய குனிஞ்சுட்டே ஒண்ணா வெளில வந்தோம் ஸ்க்ரீன்ல இருந்து. இல்ல நான் வந்து இது துரந்தர் 1 அனௌன்ஸ் பண்றப்ப வந்து
இந்த செகண்ட் பார்ட்லலாம் நடந்து போறான் பாத்தியா? இதெல்லாம் வச்சுட்டு, பட்டாசுலாம் வச்சுக்கிட்டு, ஆர்டிஎக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஆமா. அந்த போர்ஷன் எல்லாமே அந்த ட்ரெய்லர்ல வந்துரும். ஆமா. நான் பார்ட் 1க்கே அந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். இட் அது வந்து கரெக்ட்டா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆமா. அதான் அந்த பார்ட் 1 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்ளோ பெருசா படம் போச்சு. ஆனா இந்த சீன் மட்டும் வரலையே! அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அப்ப அடுத்த படத்துக்காக தான் இவ்ளோ ஹைப் போல அப்படின்ட்டு, அந்த ஃபர்ஸ்ட் படம் முடிச்சோனே 4 மணி நேரம் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாரி இருந்துச்சு. சரி பக்காவா டீட்டெயிலிங்லாம் குடுத்துருக்கான். செம்ம லீடு ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறது. இவன் ராமாந்தகர் செத்துட்டான். அடுத்து யார் பிடிக்க போறா? குடுக்க போறான். இவனுக்கு அது என்னாச்சு? அவனுக்கு நெறைய என்னாச்சு? பேரும் சொன்னாங்க. ஏன்னா இப்போ இது மத்த படமா லைக் மத்த மூவிஸ் மாரி அ பார்ட் 1 எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ட் 2 மோட ஷூட்டிங் போன மாரி இல்லாம, ஒரே ஸ்ட்ரெச்ல எடுத்ததுனால, பார்ட் 1 இருந்த பீக் அதே பார்ட் 2லயும் இருக்கும்ன்ற மாரி. கரெக்ட், 2மே கரெக்ட். உங்களுக்கு ஆ எல்லாம் ஒரே ரைட்டிங் ப்ராசஸ் தானே. ஒரே இதுல எழுதியிருப்பான். ஒரே ஸ்டெச்ல. அது வந்து உங்களுக்கு அதனால குறையாதுன்ற மாரி எசன்ஸ். ம். ஆனா ஓகேப்பா. சூப்பர்ப்பா. ஆனா அப்படியும் ஒருத்தன் டிசப்பாயிண்ட் பண்ண முடியும்ன்றது தான் அந்த பார்ட் 2 ஆச்சரியம். கர்ஸ் வந்து உண்மதான் போல. லைக் என்னதான் போனாலும் அந்த கர்ஸ் மட்டும் போவே போக மாட்டேங்குது. அது ம் பார்ட் 1ல நமக்கு வந்து இருக்கும் அந்த புரொபகேண்டா. ஆனா அவ்ளோ என்ன சொல்றது? அவ்வளவு பார்ட் 1ல வந்து மினிமலிஸ்ட்டா இருந்துச்சு. மினிமலிஸ்ட்டா லைக் இருந்துச்சு. அங்கங்க ஆமா. அந்த ஸ்டோரிக்கு தேவைப்பட்டுச்சு அது. தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த இவங்கலாம் இன்சிடென்ட்ஸ்லாம் மிலிட்டரி கரெக்ட்டா ஆளுங்க. இவங்க எப்படியும் ஒரு தேசபக்தி அந்த டோன்ல தான் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓகேன்னு இருந்துச்சு. ஆனா செகண்ட் பார்ட் வரப்ப செகண்ட் பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்ட்டா அதே இருந்துச்சு. பேஸ்ல போச்சு. ஓகே. ம். கரெக்ட்டா பிட்ச் செட் பண்ணா லைக் நல்ல மாஸ் சீன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அந்த ஃபைட் சீனு பீக். ஆ கரெக்ட். ஆரி, ஆரி. ஆமா. ஆரின்னும்போது பின்னாடி சரியான கிராக்கர்ஸ்லாம். ஆமா. எனக்கு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்ல கரெக்ட்டா மியூசிக் ஃபிக்ஸ் ஆன ஒரே இடம் அது ஒண்ணு தான். மத்த இடம் எல்லாமே கரெக்ட். மிச்ச இடம் எல்லாமே இவன் பாட்டு அடிக்கிறான். பின்னாடி பாட்டு ஏதோ ராப் போகுது. எனக்கு இவன் அங்கங்க வச்சுக்கிட்டே இருக்கான். லைக் சாங் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். லைக் சாங் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாரி பேக்கிரவுண்ட்ல மியூசிக் போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்சுவலி மாரி நல்லாவே இல்ல. ஆரி, 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 ஆரி அப்புறம் நெறைய பாட்டு இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து இது கூட ஒரு செட் ஆச்சு. இந்த இன்ஸ்பிரேஷன் தான். ரஹ்மான் தைக்கத்தோட அந்த ஃப்யூனரல் அந்த ஹிந்தி அந்த ஸ்லோ மெலோடி அந்த அது கூட அதுவும் ஓகே. நல்லா இருந்துச்சு. கரெக்ட், கரெக்ட். அது நல்லா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் மெனக்கெட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சாமி கூப்ட்டாங்க. அதே மாரி அந்த புரொபகேண்டா வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு. லைக் இவங்க இந்த கவர்ன்மென்ட் பண்ண எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வச்சே ம். ஆவணுன்ற மாரி ஒரு சீன் இருந்துச்சு. எனக்கு ஸ்டோரி கூட நல்லா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அது வந்து அது யாரோ சொல்ற மாரி இருந்துச்சுன்னா கூட, ஓகே அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொன்னாங்க. மானிட்டைசேஷன் பத்தி அப்படின்னு விட்டுருப்பேன். சாரி ம். டிமானிட்டைசேஷன் பத்தி. ம். ஆனா, மோடியே இறங்கி வந்து சொல்றது தான். மோடியே அதே மாரி அதெல்லாம் காட்டுறது தான். எனக்கு நாகாலயம் வந்து துபாய் ஏர்போர்ட்ல இருப்பானா, துபாய் ஏர்போர்ட்ல இருக்கும்போது அங்க ஓடும் மோடி பேசுற இது. துபாய் ஏர்போர்ட் தான் நெனைக்கிறேன் மறந்துட்டேன். ஏன் ப்ரோ துபாய் துபாய்ல ஏர்போர்ட்ல நடக்கலாம்டா. என்னடா மோடி பேசிட்டு இருக்கான், இவன் டக்குன்னு பார்க்குறான், ஓகேடா அப்டின்ட்டு போறான். அது நல்ல வேள எல்லாமே சல்யூட் வைக்காம இருந்தான். சல்யூட். ஐயோ! நம்ம லாஸ்ட்டா இருக்கும் ஞாபகம் காட்டு. இருக்கா? அந்த அ வந்தே மாதரம் சொல்லும்போது தியேட்டர் எரப்ட் எல்லாம் கத்துறானுங்க. வந்தே மாதரம் ஆமாமா. அது மதம் இது சொல்லும்போது. விட ப்ரிவ்யூ ஷோலாம் வந்து என்ன சொல்றது? அ ஒரு மாரி நான் உட்காந்துட்டு தனியா தான் போனேன். ஆ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவனுங்க வந்து இந்த பக்கம் உட்காந்துட்டானுங்க பின்னாடி. ஆ. இந்த சைடு ஒரு கப்புலு. அவங்க வந்து ம். தமிழ். ஆ, மத்தவங்க ஓகே. எல்லாருமே ஹிந்தி. ப்ரிவ்யூ ஷோ வந்தவங்க இல்ல எல்லாருமே லாங்குவேஜ் ஹிந்தி. ஹிந்தில தான் போனியா? ஆமா ஹிந்தி தான் போனேன். ப்ரிவ்யூ ம். ஷோ. செம்ம கத்து. இந்த ம். சீனுக்குள்ள மோடின்னு பேர் எடுத்தோனே, மோடின்னு பேர் எடுத்தாலே நான் அந்த கப்புல்லாம் பயப்படுறாங்க பார்த்துட்டு. "டேய் என்னடி இது?" அப்படின்னு. என்னடி இதுன்னு எல்லாத்தையும் திரும்பிலாம் போட்டு அடி பார்க்குறாங்க. ஓடி எல்லாம் வியர்டா என்ன சொல்ல அந்த என்வைரன்மென்ட்டே வந்து நான் ஏதோ இதுக்கு போன மாரி இருந்துச்சு. வடக்கு நார்த் யுபி இந்தியால போன மாரி போயிருந்தோம். இருந்துச்சு. ம். ஸோ நமக்கே அந்த தெரியாம அளவுக்கு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுதான் இல்ல ஆக்சுவலா அத எய்ம் பண்ணி தான் அவங்க அந்த மாரி சீன்ஸ் வச்சிருக்காங்க. சீன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம அதாவது இங்கேயே ம். ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நார்த் இந்தியால எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அது. அதான், அதான். இப்பயே நான் நெறைய பேர டிஃபெண்ட் பண்றதெல்லாம் பார்க்குறேன். ரெடிட்ல. ஏன் ப்ரோ புரொபகேண்டாவா இருந்தா என்ன? ஆமா படம் லெட்டர் நல்லா பாக்ஸ்ல வந்து இருந்துச்சு. ம். ஆமாண்டா ப்ரொபகேண்டா வாட் டூ டூ நவ் மதர் சோத் அப்படின்னு போட்டிருந்தான். அது ஒரு மீம்டா அது. ஆமா அது ஒரு மீம். அத நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகே, ஓகே. அதுக்கேத்த எனக்கு மாரி தெரியல. போட்டிருந்தான் அவன். ஓகே. நம்ம இப்போ ஓகே புரொபகண்டா இருக்கு. புரொபகண்டா இருந்தா என்ன இப்போன்றாங்க. சரி ரைட் என்ன ம். இருந்தா என்ன. மத்தபடி படத்துல எனக்கு தெரிஞ்சு புரொபகண்டா எடுத்தா கூடமே படத்துல ஒண்ணுமே இல்லன்னு தான் நெனைக்கிறேன் நான். கரெக்ட். செகண்ட் ஹாஃப்ல இந்த இந்த செகண்ட் ஹாஃப் ரேண்டமா பெரிய கொல்லுவான் கன்ஃப்யூஷன். பாத்தியா எல்லாரையும் அந்த லிஸ்ட்ட கிளீன் ஆ பண்ணுவான்ல. லிஸ்ட் எடுத்தோன டக்கு அதெல்லாம் டக்குன்னு கொன்னுட்டு செம்மையா இழுத்து இழுத்து எங்கெங்கேயோ போகுது. அந்த சீன்ஸுமே அப்புறம் கடைசில அவன் தொரத்துவான்ல இவன. நம்ம ஞாபகம் இருக்கா? என்னது கூலி வேலை இக்பால. செஞ்சுட்டு இக்பால தொரத்துற சீன் அந்த 2 சீனுமே ம். தூக்கிட்டா செகண்ட் ஹாஃப்ல பெருசா எதுவுமே இல்ல. எதுவுமே ஸ்ட்ரெய்ட் இல்ல. தான். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் தான். இவன் கண்ட்ரோல் இவனுக்கு ஒரு வந்துடுச்சு. இவன் வந்து அது இக்பால மாரி கொல்றான். இக்பால் தான அவன் பேரு? கடைசில ஆமா. அந்த ரஸ்புத்தின் மேஜர் இக்பால். பாட்டு ரஷ்யன் பாட்டு கூட எதுக்கு வந்துச்சுன்னே எனக்கு புரியல. ஆதித்யா தார் வந்து அவனோட இது மியூசிக் டேஸ்ட்ட வந்து ஃப்ளெக்ஸ் பண்றான் அப்படின்றது தான் டாபிக்கே. இது பீக் எல்லாத்தையும் டீடைலிங் எடுத்து பை பார்த்தான். ஆதித்யா. ம். ஆரி ஆரி சாங்குமே வந்து ஒரு ஆல்பம் சாங். ரொம்ப பழைய ஆல்பம் சாங் அது. அத எடுத்து ரீடியூன் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும்ல. அது எல்லா பாட்டுமே ஆ, வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. சிலது ஒரிஜினல் ஓகே. ஆனா மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏன் நம்ம அத பெருசா ஒரு மைனஸா சொல்லலாம்னா, நல்லா இருந்துச்சு கேட்க. அந்த படத்தோட. ம். கண்டிப்பா செகண்ட் நல்லா இருந்துச்சு. பார்ட்ல ஆனா அப்படி இல்ல. படத்துல ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இல்ல பார்ட்லயுமே பார்ட் 1 ரஹ்மான் எனக்கு தெரியும். தெரிஞ்சு லைக் ரஹ்மான் தகித் இல்லன்னா படம் ஒரு இன்னும் நார்மலா இருந்திருக்குமோன்னு தோணுது. தலைவன் வந்த சீன்லாம் ஆராஃபம் பண்ணிட்டே இருப்பான். நமக்கு வந்து நல்லா இருக்கும் பாக்க. ஆமாமா. அது ரஹ்மான் தெகத்த வந்து அந்த மாரி ஒரு என்ன சொல்றது? மேல காட்டிட்டானுங்களா? இப்ப ம். இவன் கொல்ல போறான்றத பார்த்தா கூட, அவன் டைரக்ட்டாலாம் போய் சண்டைக்கு போட மாட்டான். காடி கண்டிப்பா. ரோப் மாதர் சோத் சீனும் வந்து இவனோட வீக்னஸ தான் காட்டும். ரன்வீர் சிங்கோடது. டைரக்ட்டா அவன அடிக்க முடியாம இப்டி கூப்ட்டு அடிக்க போயிட்டு தான் முடியாது. அடிக்க வேண்டியதா இருக்கும். இப்படியே பண்ணிதான் பண்ணி ஆகணும். அந்த மாரி ஒரு வில்லன் அவன். அது அந்த மாரி ஆனா மேஜர் இக்பால் இல்ல. மேஜர் இக்பால் இல்ல. வீட்டுக்கு அவனுங்க போனா அ கன்னு கூட இது வச்சு அனுப்புவானாம் ஆர்டிஎக்ஸ் வச்சு. ஆர்டிஎக்ஸ்ன்ற ஏதோ டைமர் பாம் வச்சு அனுப்புவானாம். டைமர் இத பாம்பு அவன் எனக்கு செக் தெரிஞ்சு பண்ணாம உள்ளார மேஜர் எடுத்துட்டு இக்பால் போறானுங்களாம். அத விட எனக்கு மேஜர் இக்பால் வீட்டுக்கு போம்போதெல்லாம் திட்டு வாங்குறது செம்ம ஃபன்னியா இருக்கும் எனக்கு பாக்கவே. அவங்க தலைவன் அப்பா ஒருத்தன் இருக்கான்ல. அவன் பேர் மறந்துட்டேன். ரிஸ்வான். அவங்க அப்பா தானே மறந்துட்டேன். ரிஸ்வானு. செகண்ட் ஹாஃப்ல பேசவே மாட்டான். நீங்க வேணா ஆமா. திருப்பி படம் பார்க்கும்போது சும்மா நோட்டீஸ் பண்ணுங்க. அவன் பேசவே மாட்டான். வாய தொறக்க மாட்டான். பயங்கர மாட்டான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல மட்டும் கெத்துல தான் அவன் வாய விக்ராந்த் தொறப்பான். இருக்க மாரி தான் இருப்பான். தொறக்கவே மாட்டான். நடந்து வருவான் உள்ளார. ரன்வீர் சிங்க பார்க்கறதுக்காக. கதவ மூடிருவானுங்க. "தம்பி போப்பா" அப்படின்ட்டு. எதுவும் பேச அப்படியா? மாட்டான். நாங்க தான் பாம்பு வச்சிருக்கோம்ல பரவாயில்லப்பா அப்படின்னு. அ அத எப்படி சொல்றது? எக்ஸ்பிரஷனும் இருக்காது அவன்ட்ட. ஒரு சிரிப்பு எதுவுமே இருக்காது. சிரிப்பு, ஒரு கோவம். ஏன் அட்லீஸ்ட் கேட்டுருக்கலாம். ஏன் நான் உள்ள போனோம் ஒரு ஸ்ட்ரகுளா வச்சிரலாம். சரி ஓகே மூடிட்டேன். எங்கள்ட்ட தான் பாம்பு இருக்கே பரவால்ல போ அப்படின்னு. அதையும் தாண்டி கடைசில இவன் டைரி குடுப்பான்ல அவன்ட்ட. டைரி குடுக்குறப்ப கூட எதுவும் பேச மாட்டான். போய் எதுவுமே பேச மாட்டான். ஓகே குடுத்துட்டியா கிளம்புன்ற மாரி பார்ப்பான். அதுலயும் பீக் டீடைலிங் அவன் பேசாம இருக்கிறது ஒரு காரணம் இருக்கு. ம். ஆனா அவன் கேரக்டர் ஆனா கூலா இருந்துச்சு. அதையாச்சும் ஆத்தர் வச்சு அவனையாச்சும் வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா இருந்துச்சு அவன் கேரக்டர் பார்க்க. ம். ஏன்னா அவன் யோசிச்சு பாரேன். அந்த டீம்ல இருந்தான் அவன். யாரு? அர்ஷத் பப்புவோட கேங் அவன். அந்த ம். ஆமா. கேங்லருந்து இந்த கேங் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ரன்வீர் சிங்க்கு வந்து நெறைய பேர கொல்றதுக்கான தைரியமே ம். வருது. சரி இவனும் இருக்கான் நம்ம கூடன்ட்டு. ஏன்னா ஏன்னா லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அத பண்ணியிருக்கலாம்ல. ஆமா. கண்டிப்பா. எல்லாரையும் கொண்டு போய் கொல்றதெல்லாம். ம். இவ்ளோ மெனக்கெட்டு. அப்புறம் எனக்கு அதே இந்த மாரி ட்விஸ்ட் பத்தி பேச மறந்துட்டோம். இது பொலிட்டீஷியன்டா. ஆ அவன் ஒரு ஸ்பை கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஒரு நல்ல ஒரு என்னடா என்னடா சொல்றீங்கன்ற மாரி. இப்ப கிளைமாக்ஸ்ல எப்படி கூலில ஃபிளாஷ்பேக் காட்டி எல்லாரையும் உட்கார வச்சாங்களோ, மக்கள வந்து ஸ்கேம் பண்ணானோ, ஒருத்தன் அந்த பண்ணான். மாரி அ அந்த மாரியான ஒரு சீன் அது. எல்லாரும் அப்படியே ஒரு சியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவன் வந்தோனே. ம். வந்தோனே ஏன்னா ஆக்சுவலி அவன் பார்ட் 1 பார்ட் 2ல வந்து அவனுக்கு நெறைய ஃபன்னியான மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அவன் வரும்போதெல்லாம் ஆமா. ஒரு ஒரு ம். கவுண்டர் போட்டு ஏதோ பண்ண போறான்ற மாரி இல்ல. தான் இருந்துச்சு. பட் அவன் கால்ல தான் ம். மேக்ஸிமம் இருப்பான் ஃபோன்ல. அவன் பண்ற ஆ வேலைலாம் பாரேன். கால்ஃப் விளையாட்டுருப்பான். இல்ல ஸ்விம்மிங் பண்ணிருப்பான். டால்ஸ். ஆ. இந்த அவங்க மாரி தான் இருக்கும். சொல்லும்போது ஏதோ பட் இவ்ளோ பெருசா 45 வருஷமா நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லும்போது, ஸ்டன்னு தான். ம். செம்ம, செம்ம. அந்த ம். சீன் ஆனா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் வந்து டைம்லாம் நல்லா குறைச்சு,
நல்லா கிறிஸ்பா ஆனா இப்ப பண்ணியிருந்தா கூட டைம் வைக்கிறது வந்து ஜஸ்டிஃபைடா பிரச்சனை இருக்கும். இல்ல. உன்ட்ட வந்து குவாலிட்டியான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சுன்னா நீ டைம் வைக்கலாம். ஆனா உன்ட்ட ம். வீக்கா இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் எவ்வளவு வீக்கா அதுக்கு இருக்கும்போது அதான் வச்சா அதுக்கு அதிகமா பேக் எக்ஸாம்பிளே துரந்தர் பார்ட் 1 தான். ம். நல்லா எங்கேஜ்டா கொண்டு போகணும்னா எவ்வளோ நேரம் வேணா வைங்க. ஏன் லைக் நமக்கு போர் அடிக்காது. கடைசி வரைக்குமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா போச்சு ஆக்சுவலி பார்ட் 1. அனிமலோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா துரந்தர்ல நல்லாவே பார்க்கலாம். ரெட்ரோ சாங் வைக்கிறது, ஃபைட் அப்ப மியூசிக் வைக்கிறது. அனிமலுக்கே இன்ஸ்பிரேஷனு நம்ம லோகேஷ் தான். இருந்தாலும் அத வேர்ல்ட் லெவல் கொண்டு வந்தது வந்து அனிமல் தான். அதே மாரி பார்ட் 2ல எனக்கு பிளஸ் அந்த இந்த வயலன்ஸும் சீன்டா, கொஞ்சம் இந்த எந்த சீனு. சீனு? அதான் அந்த கன் அந்த பெரிய கன் பேர் என்ன சொல்லுவீங்க? மிஷின் கன். அந்த சீனுமே வந்து இவனுக்கு ரிஸ்வானுக்கு வச்சிருப்பானுங்க. கைதி அங்கருந்து வந்தது. கைதி, விக்ரம், அனிமல், இப்போ துரந்தர். துரந்தர். கேஜிஎஃப். கேஜிஎஃப். இது துரந்தர ஆக்ச் தவிர மிச்ச எல்லா படத்துலயும் நல்லா இருந்துச்சுன்னு தான் நெனைக்கிறேன் நான். துரந்தர்ல இவன் சொல்லல. ரன்வீர் சிங் சூட்டிருந்தா சிரிச்சிருப்பாய்ங்க. இல்ல. ஆக்சுவலா இவனுக்கு ரைவலே ரன்பீர் கபூர் தானே. ஆமா. இவன பார்த்து காப்பி அடிக்கிறான்ற மாரி ஆயிறக்கூடாதுல்ல. பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாரி மேபி கிளைமாக்ஸே ஒரு மாரி சொதப்பலா தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு வந்தான், போனான், இவன் ஐயோ! வந்தான். ஆமாமா. நடந்து இவனுங்க வரது. தொரத்துற சீனே ரொம்ப ரொம்ப தொரத்துற சீனு. எங்க நீ எப்படி போவானுங்க வேணா அவன என்னான்னு சொல்லலாம். அவன அந்த டேங்க்குள்ள போட்டு நீ பாம்ப்லெஸ் பண்ணி ஆர்எஃப்எம் பண்ணி நடக்கிறதுக்காகவே அந்த சீன் வச்சேன்னு உண்மைய அதுக்காக எனக்கு தான் ஆனா அந்த ஒரு சீன் ஆச்சரியம் வச்சேன். என்ன தெரியுமா? ம். நார்மலா இந்த மாரி புரொபகேண்டா படத்துலலாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறத வந்து பீப் பண்ணிட்டு ம். மேக்ஸிமம் வயலன்ஸ குறைப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படியே ம். ஆப்போசிட். ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி மோடி வயலன்ஸ் நல்லா மோடியோட தான் இருந்துச்சு. அந்த மூஞ்சிலாம் வச்சுக்கிட்டு ஆ மோடியோட மூஞ்சிலாம் வச்சுட்டே வந்து கெட்ட வார்த்தை பேசுறது அந்த படத்துல. அது இதெல்லாம் என்ன ஒரு மாரி மாடர்னைஸ்டு புரொபகேண்டா மாரி இருந்துச்சு. அது மாரி அந்த தலைய வெட்டி ஃபுட்பாலர் சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அது நடந்துச்சுடா. அது ஆக்சுவலா அந்த மாரி உசேர் பலூச் வந்து அந்த மாரி பண்ணி ஒரு வீடியோ வந்து லீக் ஆச்சு. அந்த டைம்ல. ஓகே. அப்படியா? அத அது தனி லைக் வெப்சைட்ல ஆக்சுவலி போட்டு இந்த அதெல்லாம் இந்த இந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேன். இந்த சாய்வால அபிமன்யு. நம்மள இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா, அவன வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த வீடியோவ பார்த்தேன். அதுவும் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆமா. கரெக்ட். அவன் பேர் என்ன? அவன் பேர் நமக்கு ஆத்திஃப் சம்திங் வரும். ஆமா. அந்த மாரி சம்திங். அந்த உண்மையிலேயே அவன் இந்த மாரி இன்டர்வியூ எடுக்கும்போது டக்குன்னு வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த மீடியா முன்னாடியே. ம். அந்த வீடியோ ஆனா கரெக்ட்டா இருந்துச்சு. நம்ம அது நாம இப்ப ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோயேன், இல்ல இது வந்து ரொம்ப குரூவலா காட்டியிருக்காங்க. இல்ல இது வந்து ஃபேக்கா இருக்கு அப்டின்ட்டு, அந்த ஃபர்ஸ்ட்டு ம். 5 நிமிஷம் டிஸ்க்ளைமர போட்டுருவானுங்க. இது ஆ. எதுவுமே வந்து உண்மையான கிடையாது. டாக்குமெண்ட்ரி கிடையாது. ஃபிக்ஷனல் அப்டின்ட்டு. ம். அது தேவையே இல்ல. மோடியோட மூஞ்சி ஐ வைக்கிறப்ப என்ன இது? அதான் அ பவரே உங்க கையில வச்சுட்டு யார்றா உங்கள பிரச்சனை பண்ண போறா? எனக்கு இன்ன வரைக்குமே லைக் ஏன் அத வச்சான்? புரியல. எதுடா? டிஸ்க்ளைமர் தான். எல்லாமே வந்து உண்மையில நடந்தத வந்து அங்கங்க காம்பிலேஷனா வச்சுன்ற மாரி எடுக்கும்போது டிஸ்க்ளைமர். அவன் பேர் மறந்துட்டேன். தாவூத் இப்ராஹிம்லாம் போட்டிருக்கீங்க. அவன் ஃபோட்டோ தாவூத் அப்டியே இப்ராஹிம் இருக்கு. ஃபோட்டோ லிட்டரலா அந்த ஃபோட்டோ அப்படியே ஃப்ரேம்ல இருக்கு அங்க. ம். இதுக்கு மேல என்ன ஆனா ஃபிக்ஷனலு? இது நான் லைட்டா எனக்கு ஒரு மாரி இதுவா இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்பை பொலிட்டிஷியன் வந்து தாவூத் இப்ராஹிமே படுக போட்டாருன்ற அதெல்லாம் ஆமாமா. என்னடா பண்றீங்க ம். இருந்துச்சு. அது இப்ப அத சொல்லப்போனா, ப்ரோ இது ஃபிக்ஷனல் இது நீங்க வந்து அப்படி யோசிக்கிறீங்க அப்படி. சூப்பர்ரா, தெர்ல சூப்பர்ரா. அது ஒரு ஒரு பேரியர் மாரி இவங்களே வச்சுக்கிட்டாங்க போல. டிஃபென்ஸ்க்காக. தாவூத் இப்ராஹிம். ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் மாரி இல்ல. கண்டிப்பா. கடைசியா வேறென்ன? இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துச்சா என்ன? அரசன் பிரியங்கா மோகன். ஆ அரசன் பிரியங்கா மோகன். அது ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிருவேன். நான் தான் யோசிச்சேன் ஏதோ ஒண்ணு மறந்துட்டேனே பிரியங்கா மோகன் பத்தி பேசும்போதுன்ட்டு. அரசன்ல பிரியங்கா மோகன் நடிக்கிறதாக தகவல். ஒய்? ஜஸ்ட் ஒய்? ஒய்? வெற்றிமாறன் ஒய்? யோசிச்சு பாரேன். எனக்கு நீ சரிபுவா சனிவாரம் பார்த்துட்டியா? அந்த சூர்யா சாட்டர்டே. நான் பாத்துட்டேன். எஸ்.ஜே. சூர்யா நானி தான? ஆ. அது ஆ. அந்த படத்தோட வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்டே பிரியங்கா மோகன் மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல. அது தெலுங்கு படம் அது அப்படிதான் இருக்கும். கிளைமாக்ஸ் கூட ஒரு மாரி இந்த சீன்லாம் இருக்கும். கொஞ்சம் ஓகே தான். ஆனா பிரியங்கா மோகன மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது அந்த படத்துல. அத தாண்டி சூர்யா எஃப்எம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அந்த சூர்யா எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல. ம். இந்த மாரி ரூமர்ஸ் இருக்குன்றத வந்து அவன் எப்படி சொல்றான்னா, அரசனின் அரசின்னு போட்டிருக்கான். அந்த டைட்டில் அந்த ஆர்டிக்கிள் அவன். ஐயோயோ! பிரியங்கா மோகன் பட் எனக்கு நடிக்கிறது ரூமரா இருந்தா ஆனா கூட எனக்கு தெரிஞ்சு நல்லது. இல்ல இருக்க வேணாம்.
வரட்டும். ஹசன் வந்து வரட்டும். எவ்வளவுதான் நல்ல படம் குடுத்துட்டு இருப்பாப்புல வெற்றிமாறன். டீக்க உடைச்சா அதுவும் அவனுக்கு. சிம்பு சிம்பு தானே. பண்டு போட்டு எதனா அதே அவன் ரெக்கார்டிங்கே வர மாட்டான்டா. அதான் அதான். ஷூட்டிங்கே வராத ஆளு. ஆனா பரவால்ல. அப்பப்போ எனக்கு தெரிஞ்சு மக்கள் எங்க நம்ம அந்த மாரி நடிச்சிட போறோம். அப்பப்போ ஸ்டோரி போட்டுட்டே இருக்கான் சிம்பு. இவனுங்க இப்ப நம்ம வந்தானே, ரூமர் கிளப்பி விடுறது. நாங்க 4 பேரு பாட்டு வந்தோனே, "டேய் நீ இன்னும் ஷூட்டிங் போலயாடா?" அப்படின்ட்டு மீம் போட்டிருந்தானு. இல்ல அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கான் சிம்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரசன் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வெற்றிமாறன்ற அந்த நேமுக்கே ஒரு இது இருக்கு. ஓகே வெற்றிமாறன் படம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. கரெக்ட் தான். அது பிரியங்கா மோகன் பாப்போம். வேற தெரியல. எதுலயும் ஹைப் இல்ல எனக்கு. அரசன்லயும் பிரியங்கா மோகன் அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் ஹைப் குறைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மாரி ஹைப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்கு அந்த அந்த தாட்டுக்கான ரீசனே வந்து லியோ தான். அத பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். சரி ஓகே அவ்வளோதானே. முடிச்சுப்போமா? இது வேற இந்த சூர்யா புது படம். நானு அது ட்ரெய்லர் பார்க்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி நம்ம எதுவுமே பார்க்காம போனா படம் நல்லாருக்கும் அப்டின்ட்டு. ஆனா ஓ சரி நல்லா சூர்யா இருக்கும்ன்ற எங்கேயாச்சு என்ன வர இல்ல எங்கேயாச்சு ஹிட் குடுத்துருவானோ அப்டின்ட்டு சும்மா போய் ட்ரெய்லர் பார்த்தேன். பரவால்ல. ஃப்ளாப் தான். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கவே. நான் ஏஐன்னு நெனச்சுட்டு இருந்தேன்டா சத்தியமா. அது எல்லா சீன் ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலா இருந்துச்சு கலர் கிரேடிங்கு. ஏஐ எப்படி அது பண்ணுமோ அந்த கிரேடிங். மாரி இருந்துச்சு கலர் கிரேடிங்கு. எனக்கு இந்த சொடகு போட்ட எத்தனை பசங்க வருவாங்க, நான் இந்த சொடகு நீ மட்டும் விழுந்தா போதும். என்னடா பண்றீங்க? எனக்குன்னா ஃப்ளாப் ஆனா சந்தோஷம் தான். ஏன்னா அடுத்து பாப்போம். எல்ஐகே வருது. ஆ, மறுபடியும் எல்ஐகே வச்சு இந்த கெனிச்சி மீம் டெம்ப்ளேட் போட்டா நல்லாருக்கும். சூர்யா வர்சஸ் பிரதீப் ரங்கநாதன். ஆமா. அது ஒரு ஃபன்னு தான் எப்பவுமே. எதற்கும் துணிந்தவன்னு, லவ் டுடே, டியூடு ஆமா. ரெட்ரோ. டிராகனுக்கு தான் எதுவும் வரலன்னு நெனைக்கிறேன். டிராகன் வரல. பாவம் மனுஷன். எப்படி இருந்தாலும் ஐயன் வாரணம் ஐரன் வாழ்ந்தவாறு. இல்லடா. நான் ஜெனரலா கேட்கிறேன். பிரதீப் மேல ஏதாச்சும் ஹோப் இருக்கா உனக்கு? பிரதீப் இந்த இந்த படத்துக்கா? இந்த படத்துக்குன்னு இல்ல. ஆக்டரா விட்டுரு. ஆக்டரா அவனுக்கு கண்டிப்பா புடிக்காது. நான் கெஸ் பண்றேன். இல்ல வேற என்னவாடா இருக்கான் அவன்? எனக்கு புரியல. ஆக்டர் எல்லாம் அவன் வேற என்னவாடா டைரக்டரா இருக்கான்? அவன். டைரக்டர், லிரிக்ஸிஸ்ட்ரா. ஓ என்னடா டேய்! கோமாளி வந்து ஓகே. கோமாளி சரி ஓகே. ஒரு டீசென்ட்டா ஓகே ஃபைன். ம். அதுக்கப்புறம் வேற என்ன? லவ் டுடே அவன் தான் லவ் டைரக்ஷனா? டுடே. ம். லவ் டுடே தான் சூப்பர்ரா. அவனோட ஃபர்ஸ்ட் டெபியூட்ன்னு நெனைக்கிறேன் ஹீரோவா. எனக்கு என்னன்னா வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பிரதீப் சாயா பேங்கர். சர்காசம்லாம் பண்ணலடா. சீரியஸா சொல்றேன். சரிடா. சரிடா ஓகேடா ஓகேடா. இந்த ஹை நோட்லயே எபிசோட் முடிச்சுப்போமா? ஹை நோட்டாடா? இல்ல இல்ல இது வேணாம். இந்த நோட்ல முடிக்க வேணாம்டா எபிசோட். விடு. சரி உனக்கு வந்து இப்படி கேட்கறேன். நான் அப்ப சாயா நான் பேங்கர் சீரியஸா இரு இரு. சொல்றேன்னா லைக் சாயா சொல்லுங்க. பேங்கர்ல உனக்கு வந்து புடிச்ச பாட்டு எது? அவன் போட்டதுல. ஆல்பம் கூட சொல்லலாம். நான் ஏதோ ஆல்பம் தான் இருக்கு. நான் வந்து சும்மாலாம் சொல்லல. இதுவரைக்கும் நான் ஒரு சாயா பேங்கர் பாட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச்ல நான் எந்த பாட்டும் கேட்டதில்ல. அந்த ரீல்ல வர ஆடியோ, படத்துல யூஸ் பண்ணது நான் வந்து உட்கார்ந்து சாயா பேங்கர் பாட்டு நான் ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து அந்த 2 to 3 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. ஆனா இந்த டியூட்ல வந்து அந்த ஊரும் பிளட் அந்த சோகமான வெர்ஷன் இருக்கும்ல. அந்த ம். விசிலோட ஆமாமாமா. அது நல்லா இருக்கும். அது ஓகே. அதே மாரி இந்த வந்தானா வந்தானான்ற அந்த அது வந்து ஸ்லோவா ஒண்ணு வரும். அது ஓகே. மத்தபடி நான் பாட்டு ஒரே மொத்தத்துல ஸ்ட்ரெச்ல நான் கேட்டதில்ல இது டியூட் வரைக்கும். ஓஎஸ்டி கூட நல்லா தான் இருக்கும். ம். தெரியும், தெரியும். தெரியும்ல. தெரியும், தெரியும். அப்படியே அப்படியே டியூட் படமும் நல்லா தான் இருக்கும். இல்ல, இல்ல, இல்ல. அவ்ளோ மேல இல்லப்பா. ஓகே எனக்கு லைக் இப்போ நல்ல டேலண்ட் ஏன்னா இப்போ எனக்கு பிரதீப், இல்லடா. சாயா அதான் பாட் ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு ஃபார்ம் ஆகுதுல்ல. அதுக்கு சொல்றேன். இல்ல எனக்கு ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இல்லையே. சேச்சுரேட்டடா தானே இருக்கு. எனக்கு லவ் டுடே இப்போ இல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. டக்குன்னு வந்து லவ் டுடே, டிராகன், டியூடு உனக்கு எல்லா படத்தோட சீன் வந்து ஒரே படத்துல இருக்க மாரி தான் இருக்கும். இல்ல. டியூட் கொஞ்சம் ஒரு வேறு வித்தியாசமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இல்ல, அவன் இல்ல. மேனரிசமே மாறி இருக்கும். நீ லவ் டுடேவும் டிராகனும் மேனரிசம்மா சொல்லலாம் ஓகே. என்னடா மேனரிசம். டேய் ரஜினிடா. டேய் பாட்காஸ்ட் இழுத்து அடிக்க போறானுங்கடா உன்ன சத்தியமாடா. யாரும் கேட்க மாட்டாங்க தைரியம் தான். ஏய் இல்லடா. ஐயோ! நீ நல்லா நோட் பண்ணு. அந்த ஃபோன தூக்கி போடுறது, அந்த சரிடா. முடி இப்படி டைரி மில்க் பண்றது. தூக்கி போடுறது. ம். அது ஒரு மாரி மேனரிசம் வித்தியாசமா இருக்கும். ஆனா டியூட்ல வந்து ஓகே. பெரிய மைனஸே வந்து எடிட்டிங் பேட்டர்ன் தான். கேவலமா இருக்கும். அது படமே மைனஸ் டியூடுக்கு தான்.
ஒரு படத்துக்கு வந்து கேவலமான ட்ரெய்லர் கட் வந்து எக்ஸாம்பிள் டியூட் ட்ரெய்லர் தான். நீ சும்மா மறுபடியும் போய் வேணா போய் பாரேன். மியூசிக்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா அது ஹெல்ப் பண்ணுச்சு படத்துக்கு. ஸோ எனக்கு இப்போ அதான் அந்த மாதிரி சேச்சுரேட்டடா இருக்கும்போது அது சக்சீட் ஆகும்போது எனக்கு பிடிக்கல. ஒரே கண்டென்ட் வருது. இப்போ சாயா மேகர் ஓகே. லைக் இப்போ சாயா மேகர் எப்படின்னா டேலண்டட் தான். அவன் பட் இந்த ஃபேக்ட் வந்து என்னன்னா, அவன் குடுக்குற பாட்டு எல்லாமே இந்த இன்ஸ்டா மெட்டீரியல், சாங் மெட்டீரியல், அந்த மெலடி மெட்டீரியல் ஓகே. பட் இஸ் நானா ஹி வொர்த் த ஹைப்? ம். இல்ல. பட் டவுட் தான். அவ்வளோ ஹைப்பா தேவையில்ல சாயபங்கருக்கு. கண்டிப்பா. என்னன்னா ஒரு அதுக்கு வொர்த் இல்ல. ஹோப் கொண்டு வர மாரி இருக்கு. ஓகே. ஒரே அது இப்ப வேணா அனிருத்துக்கு ஒரு காம்படிஷன் உனக்கு புரியுதுல்ல. நல்லா இருந்தா கொண்டாட போறாங்க. ம். இப்ப பவளமல்லி வந்துச்சு. ம். அவன் நெனச்சிருந்தா அவங்க வந்து அப்படியே சாயபங்கர் ஹேட்ல அப்படியே குறைச்சிருக்கலாம். ஆனா பாட்டு இப்போ 60 மில்லியன் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ம். டயர்டு லவருக்காகலாம் எவனும் அவ்வளோ பார்க்க மாட்டான்னு நம்புறேன். கண்டிப்பா கைடு லோகரம் அந்த ரெட் கலர் சாரி போட்டு அவன் என்ட்ரிக்காக தான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஓவர் ரேட்டட். அதே மாதிரி அதேதான் இப்போ பவளமல்லியும் கூட இப்போ அவங்க 2 பேரும் அந்த ஸ்டெப் போடுறாங்கல்ல, அந்த ஒரு சீக்வென்ஸ்ல. ம். ம். அந்த சீக்வென்ஸ்ல இப்ப எத்தனை Instagram ரீல் இருக்கு. அந்த இல்லடா. ஆனா மெட்டீரியல் தான் அது சாயா அது பேக் பண்றாங்க. மட்டுமே அது மட்டுமே அந்த பாட்டுல இல்லல்ல. 3 டியூன் இருக்கும் மொத்தம். ரீலுக்கு கட் பண்ற மாரி. அதான் நான் இப்ப சொல்றேன். ரீலுக்கு இல்ல, கட் இல்ல. பண்ற மாரி மட்டும் தான் இருக்கு. இல்ல அப்படி நீ பார்க்கக்கூடாது. ஒருத்தனும் ஒரு ஸ்டைல்ப்பா. அவனே அது அத ஓகே. சொல்லுவான்டா. ஒவ்வொரு ஸ்டைல் தான். ஆனா அதுக்கு என்ன மெயின் ஸ்ட்ரீம் சொல்லுவான்? வரும்போது நம்ம சொல்றோம். ஹூக் இல்லாம மெயின் என்னால ஸ்ட்ரீம் போட சினிமாக்கு. முடியல. ம். அப்படின்றான் அவன். நான் பார்த்து, கேட்டு வளர்ந்த பாடல்கள் அப்படி அவன் அனிருத்த கனெக்ட் பண்ணிக்கிறான். புரியுதா? புரியுது. இப்ப மேபி அவன் வந்து வேற வேற டைப் ஆஃப் மியூசிக் கேட்டு வளர்ந்திருந்தா, அந்த ஐடியா அவனுக்கு வந்திருக்கும். சரி ஓகே நம்ம ரீல்ஸ்க்கு மட்டும் போடக்கூடாதுன்ட்டு. பாப்போம் எனக்கு தெரிஞ்சு டைம் போக போக அவனும் புரிஞ்சுப்பான்னு நெனைக்கிறேன். டைம் போக ஃபிக்ஸ் பண்ணா ஓகே தான். நல்ல பாட்டு குடுத்தா ஓகே ம். தான். ஏன்னா இப்ப எனக்கு பிரதீப் ரங்கநாதோட வந்து எனக்கு மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி மணிகண்டன் சூப்பரா இருக்கும்ல. அவன் ராவா இருக்கும். பொட்டன்ஷியல் இருக்கும். பிரதீப்போட எனக்கு மணிகண்டன் சூப்பரா இருக்கும். அந்த மாரி ஒரு வேரியேஷன், ஒரு எசன்ஸ் குடுக்கும்போது, பிரதீப்பும் எசன்ஸ் குடுத்தா, வேரியேஷன் காமிச்சா ஓகே தான். எனக்கு எனக்கு நான் ரேர் தான் தோணுது. அவன் வேரியேஷன் காட்டுறதெல்லாம். ஆமா. அதே சேச்சுரேட்டட் கன்டென்ட். ம். ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பான்ல, அது அப்படியே பெர்மனன்ட்டா இருக்கும். அது போகாது அவன விட்டு. அவ்வளோதான் அது. அது அப்படிலாம் அவ்வளோதான். பண்ண முடியாது. மேபி அது ஆனா அவ்வளோதான். மேனரிசம்ல டியூட்ல ஒரு மாரி வித்தியாசம் காட்டுனான். எனக்கு அதுல தான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை. நம்பிக்கை எல்லாரும் வைக்கிறாங்க. லோகேஷ் மேல வைக்கிறாங்க. ஏமாந்து போறாங்க. யார சொல்ற? என்னதான் சொல்ற? ம். அந்த மாரி தான். அது அது இருக்கு. அது வருது. அது எபிசோட் வருது. அதுல நான் ரேண்ட் ம். அடிக்கிறேன். சரி ஓகே. அந்த எபிசோடு அந்த எபிசோடு இது போடும்போது மேபி அந்த எபிசோட் வந்துருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன். போய் கேளுங்க. ஸோ அவ்வளோதான் நெனைக்கிறேன். இந்த இந்த வாரம் வந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். அப்படி கவர் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஓகே. ஒரு எண்ட் நோட் தான் அப்படியே. ஓகே பாய் சொல்லிடுறா. டாட்டா மக்களே. பாய் பாய். அடுத்த எபிசோடு அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் வரும். ஸ்டே டியூன்ட்.